அதிகாரம் 3. பிரபு சுந்தரேசனை நோக்கி, நீ அரசனுடைய சைனிய உத்தியோகஸ்தரான இம்மனிதரை இப்படி அவமானப்படுத்தி எனக்கும் வீண் வேலை கொடுத்ததற்கு காரணம் என்ன? பேசாமல் சேர்ந்து கொண்டால் மன்னிப்படைவாய். இதைவிட உனக்கு பிழைக்க வேறு வழி என்ன இருக்கிறது என கேட்டார். சுந்தரேசன், தாங்கள் தயவு செய்து மன்னிக்கும்படி பிரார்த்திக்கிறேன். எனக்கு போக பிரியமில்லை. உண்மையில் சார்ஜென்ட் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்ததற்காக மன்னிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் என கூறினான். பிரபு உடனே தம் ஆசனத்தை விட்டெழுந்து, சரி, ஒழிந்தது, நீ போகலாம். பத்திரம், நாளை காலை 10 மணிக்குள் நீ பணத்தை கொடாவிட்டால் மறுபடியும் என்னிடம் கொண்டு வரப்படுவாய். அப்போதாவது போகாமல் உடனே சேர்ந்து கொண்டால் தப்பினாய். இன்றேல் அந்த பணத்தை கட்டு மட்டும் சிறைச்சாலையில் தான் இருக்க வேண்டும். சார்ஜென்ட் போய் வரலாம் என்று கூறிவிட்டதும் வீட்டிற்குள் போய்விட்டார். சுந்தரேசன் இதற்கு ஒரு பதிலும் கூறாமல் அறையை விட்டு சென்றான். சார்ஜென்ட்டும் மகா கோபத்தோடு அவன் பின்னால் சென்றான். இருவரும் மாளிகையை விட்டு வெளிவந்ததும் சார்ஜென்ட் சுந்தரேசனை நோக்கி, அடே திருட்டு பயலே, என்ன தைரியமாய் என்னை இப்படி ஏமாற்றினாய்? கள்ள பயலே, நீ தலையை நறுக்கி விடலாமா என்றிருக்கிறது. இப்படிப்பட்ட மோசத்தனம் எங்காவது உண்டா? அப்பப்பா என்றான். இவ்வார்த்தைகளை கேட்டதும் சுந்தரேசனுக்கு கோபம் வந்துவிட்டது. நான் மரியாதையாக கூறுகிறேன், இம்மாதிரி வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆசாமி அல்ல, தெரிந்து கொள்ளும் என்றான். சார்ஜென்ட், பேசாதே, வாயை மூடு. நீ இப்போது சைனியத்தை சேர்ந்த ஒரு போர் வீரன். நான் உன்மேல் அதிகாரியாகிய உத்தியோகஸ்தன் என்று உனக்கு தெரியும்படி செய்கிறேன். நட முன்னே, மோசக்கார பயலே. சுந்தரேசனுக்கு அதிக கோபம் வந்தது. சார்ஜென்ட்டை ஒரு அறை கொடுக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் சமீபத்திலேயே தனக்கு விரோதியாகிய நியாயாதிபதி இருப்பதும் சிறைச்சாலை இருப்பதும் நினைவிற்கு வந்தது. மனம் பொறுத்து கொண்டு பேசாமல் சார்ஜென்ட்டுக்கு முன் நடந்தான். சார்ஜென்ட் வழி முழுவதும் மொனமொனவென்று வைது கொண்டே சென்றான். சுந்தரேசன் ஒரே தீர்மானமாக அவன் வார்த்தைகளை சட்டை செய்யாமல் பேசாமல் சென்றான். இருவரும் நாவிதனாகிய சின்ன தம்பியின் வீட்டண்டை சென்றதும் சார்ஜென்ட், அடே நில், நீ இப்போது சிறைப்பட்டிருப்பதாகத்தான் நினைக்க வேண்டும். உன் அறையை விட்டு வெளியில் வரவே கூடாது. பத்திரம், நான் உன்மேல் ஒரு கண் வைத்திருப்பேன். ஒவ்வொரு மணியும் உன்னை பற்றி இங்கு வந்து விசாரிப்பேன் என்று கூறிவிட்டு சென்றான். சுந்தரேசன் அங்கே நின்றிருப்பதைக் கண்ட சின்னத்தம்பி, அப்பா, நீ சார்ஜென்ட் சொல்லிப்படி நடந்து கொள்வதே உனக்கு நல்லது என கூறினான். சுந்தரேசன் உடனே தன் அறைக்கு சென்று உட்கார்ந்தான். முதலில் அவன் மனம் முறிந்து மிக்க திகிலடைந்தான். பிறகு தன் காதலி கூறிய வார்த்தைகளை நினைத்து கொண்டான். அன்று மாலை அவள் வந்து நேரில் சந்திக்க முடியாவிட்டால் தன் தோழியாகிய மாதவியை அனுப்புவதாக கூறியிருப்பதை நினைத்ததும் அவனுக்கு சற்று தைரியம் உண்டாகிவிட்டது. நாளை காலை மாதவி வருவாள் என்று எண்ணிக்கொண்டான். அச்சமயம் சின்னத்தம்பி இங்கு வந்து, என்ன சங்கதி நடந்தது என்று வினவினான். சுந்தரேசன், நான் சிந்தித்து பார்த்தபோது சைனியத்தில் சேர எனக்கு பிரியப்படவில்லை. ஆகையால் நான் ஒப்பந்தத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதாக கூறினேன். அதற்காக இந்த சார்ஜென்ட் என்னை வாயில் வந்தபடி வைத்ததுமன்றி இம்மாதிரி சிறைப்படுத்தியிருக்கிறான் என கூறினான். சின்னத்தம்பி, அவன் பணத்தை கட்டிவிட்டாயோ? சுந்தரேசன், இன்னும் இல்லை. நண்பனே, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று ஆவலோடு கேட்டான். சின்னத்தம்பி, உனக்கு என்ன உதவி வேண்டுமாயினும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். என்ன சங்கதி கூறு? சுந்தரேசன், இன்று மாலையாவது நாளை காலையாவது எனக்காக யாராவது ஒரு சிறு சிப்பம் கொண்டு வந்து உன்னிடம் அளிப்பார்கள். நீ அதை உடனே என்னிடம் கொண்டு வந்து தர வேண்டும். சின்னத்தம்பி, அதுதான் அந்த பணம் என்று நினைக்கிறேன். உனக்கு அவ்வளவு உதவி கிடைத்ததை பற்றி மிக்க சந்தோஷம். நான் எங்கும் போகாமல் அங்கேயே காத்திருந்து அது வந்ததும் உன்னிடம் தருகிறேன். சுந்தரேசன், மிக்க வந்தனம். இந்த சார்ஜென்ட் இவ்வளவு சீக்கிரத்திலேயே தன் சுயகுணத்தை காட்டிவிட்டான் பார்த்தாயா? நீயும் கொஞ்சம் நேரில் கண்டாயல்லவா? அவனை பற்றி நான் தவறான அபிப்பிராயம் கொண்டேன் என்று நினைக்கிறேன். சுந்தரேசன், அப்பா, கடவுள் தயவால் நான் பெரிய ஆபத்திலிருந்து தப்பினேன். இப்படிப்பட்ட துஷ்ட மிருகத்திடம் சிக்கிக்கொள்ள இருந்ததை நினைக்கும் போதே என் மனம் நடுங்குகிறது. பாவம், இவன் கூட போக இருக்கிறார்களே அந்த வாலிபர்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். சின்னத்தம்பி, அப்படியானால் உனக்கு பணம் அகப்படுவது நிச்சயம்தானே? ஏனெனில் அப்படி இல்லாவிட்டால் உனக்காக நான் போய் யாரிடமாவது கடன் வாங்க முயற்சி செய்கிறேன் என்று மிக்க அன்புடையவன் போல கூறினான். உனக்கு மிக்க வந்தனம். ஆனால் எனக்கு பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சின்னத்தம்பி, அப்படியானால் சந்தோஷமே. நீ பேசாமல் அறையிலேயே இரு. அந்த சார்ஜென்ட்டுக்கு இடம் தராமல் இரு என்று கூறிவிட்டு கீழே இருக்கும் தன் கடைக்கு சென்றான். தன் கடைக்கு சென்ற சின்னத்தம்பி அங்கு உட்காராமல் உடனே புறப்பட்டு ஹோட்டலுக்கு சென்று அங்கு சுருட்டு பிடித்து கொண்டிருந்த சார்ஜென்ட்டை கண்டான். உடனே இருவரும் ரகசியமாக சம்பாஷித்தார்கள். அவர்கள் பேசியது அரை மணி நேரம் கூட இராது. ஆனால் அது மிக முக்கியமான சம்பாஷணை முடிந்ததும் சின்னத்தம்பியின் ஜேபியில் 5 ரூபாய் வந்து சேர்ந்தது. அவன் தன் வீட்டிற்கு திரும்பியதும் சார்ஜென்ட் முன்னிருந்ததை விட நிம்மதியும் சந்தோஷமுமான மனதோடு இருந்தான். அன்று மாலை வரைக்கும் சின்னத்தம்பி அடிக்கடி சுந்தரேசனை காண்பதும் இன்னும் பணம் வரவில்லை என்று கூறுவதும்
சார்ஜென்ட் இப்போதுதான் வந்து நீ அறையிலேயே இருக்கிறாய் என்று விசாரித்து விட்டு போனான் என்று கூறுவதுமாக இருந்தான். ஒவ்வொரு தரமும் அவன் சார்ஜென்ட்டின் கொடுமையை பற்றி சுந்தரேசனிடம் கூறி வைத்துவிட்டு செல்வான். கடைசியில் பொழுதும் போய்விட்டது. பணம் வரவில்லை. சுந்தரேசன் சரி, நாளை காலைதான் வரும் என்று எண்ணிக்கொண்டான். மறுநாள் காலை அவன் மனம் துடித்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு வினாடியும் அவன் வேதனையை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தது. 8 மணியாகியும் பணம் வரவில்லை. சின்னத்தம்பி அப்போது அவனிடம் சென்று, சார்ஜென்ட் நீ ஒரு சமயம் ஓடி விடுவாய் என்று புதிதாக சேர்ந்தவர்களில் 2 வெளியில் காவல் வைத்திருக்கிறான் அப்பா, மகாதுஷ்டன் என்றான். சுந்தரேசன், ஐயோ, நீ கடையிலேயே இரு, அவசியம் பணம் வரும், நீ இல்லை என்று போய்விடப் போகிறார்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான். சின்னத்தம்பி மிகா அன்புடையவன் போல, ஆச்சு, இன்னும் சற்று நேரத்தில் நீ அத்துஷ்டன் கட்டிலிருந்து விடுபட்டு விடப் போகிறாய், பயப்படாதே, நான் போகிறேன் என கூறிவிட்டு கடைக்கு இறங்கிவிட்டான். மணி 9 அடித்தும் யாரும் பணம் கொண்டு வரவில்லை. சுந்தரேசன் மனதில் திகில் உண்டாகிவிட்டது. எந்த காரணத்தாலாவது தேவசுந்தரிக்கு வெளியில் வரவாவது, தன் தோழியை அனுப்பவாவது முடியாமல் போய்விட்டால், ஐயோ, இந்த பரம சண்டாளனிடம் சிக்கிக் கொள்ள வேண்டுமே என்று நினைக்கும் போதே அவன் உள்ளம் நடுங்கியது. கடைசியில் மணி 9:30 ஆகிவிட்டது. சுந்தரேசன் மனதில் நரக வேதனை உண்டாயிற்று. அப்போது மெதுவாக தன்னிடம் வந்து இன்னும் யாரும் வரவில்லையே என்று சின்னத்தம்பியிடம் தன் காதல் ரகசியத்தை கூறி மெதுவாக அங்கு சென்று மாதவியை கண்டு கேட்க சொல்லலாமா என்று நினைத்தான். ஆனால் சின்னத்தம்பி சற்று வாய் பதட்டமுடையவன் என்று அஞ்சி அப்படி செய்யவில்லை. ஆயினும் தன்னிடம் அவன் மெய்யான விசுவாசமுடையவன் என்று மட்டும் பூரணமாக நம்பியிருந்தான். ஆகையால் உடனே ஒரு யோசனை செய்து கசாப்புக்காரன், ரொட்டி கடைக்காரன், பலசரக்கு கடைக்காரன் மூவருக்கும் தனித்தனி கடிதங்கள் எழுதி இச்சமயம் தனக்கு வேண்டிய தொகையை கடனாக தரும்படி வேண்டிக் கொண்டான். 3 கடிதங்களையும் சின்னத்தம்பியிடம் தந்து, இவைகளை 3 பேரிடம் கொடுத்தனுப்பு, ஒருவராவது சகாயம் செய்ய மாட்டார்களா என்றான். சின்னத்தம்பி அவைகளை வாங்கி கொண்டு கீழிறங்கி விட்டான். அச்சமயம் சுந்தரேசன் உற்று கேட்டபோது கடைசியில் சின்னத்தம்பியும் இன்னும் சிலரும் சம்பாஷிக்கும் சத்தம் இவன் செவிகளில் விழுந்தது. அதில் சார்ஜென்ட் குரலும் கேட்டது. மணி 9:45 ஆகிவிட்டது. சுந்தரேசன் மனம் சொல்ல முடியாத வேதனைப்பட்டது. கடவுளே, கடைசியில் நமது கதி இவ்வாறாகவா முடிகிறது? நமது காதலி எவ்வளவு அன்போடு நமக்கு உதவி செய்து நம்மை இந்த ஆபத்திலிருந்து மீட்க முயன்றும் கடைசியில் இம்மாதிரியாகிவிட்டதே. கடவுளே, நான் என்ன குற்றம் செய்தேன்? என்னை இப்படி கைவிடலாமோ என்று முறையிட்டு கொண்டான். என்ன முறையிட்டாலும் வினைப்பயனை வெல்ல யாரால் முடியும்? மணியும் ஒவ்வொரு நிமிடமாக கழிந்து கொண்டே சென்றது. கடைசியில் டங் 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 என்று 10 மணி அடித்துவிட்டது. அதே வினாடி, சுந்தரேசா, இனி அறையை விட்டிறங்கி இங்கே வா என்று ஒரு சத்தம் அவன் செவிகளில் கேட்டது. அது சார்ஜென்டின் குரல் என்று அறிந்ததே. கொலை கடவுளாகிய யமன், அடே, உன் ஆயுள் முடிந்துவிட்டது, என் உலகத்திற்கு வா என்று அழைப்பது போல இருந்தது. அவன் தேகமும் மனமும் நடுங்கியது. ஆயினும் தைரியசாலிகள் ஒரு ஆபத்து பூரணமாக வந்துவிட்டது, இனி தடுக்க முடியாது என்று அறிந்தால் அப்போது தங்கள் பயமனத்தையும் அடக்கி கொண்டு தைரியமாகியும் சர்வ சாந்தமுமாகவுமே இருப்பார்கள். அற்ப குணமுடைய கோழைகளோ ஆபத்து வருமுன் அது கெட்டது, இதற்கெல்லாம் நானா அஞ்சுகிறவன் என்று வீண் பெருமை கூறிக்கொண்டிருந்து ஆபத்து வருமுன் அதற்கு தக்க அணை போடும் புத்திமான்களையும் ச இவர்கள் கோழைகள், இப்போதே நடுங்குகின்றார்கள் என்று கேலி செய்து கொண்டிருந்து கடைசியில் எதிர்பார்த்த ஆபத்து வந்துவிட்ட போது சற்றேனும் தைரியமின்றி நடுநடுங்கி புத்தி எழுந்து துன்பப்படுவார்கள். நமது சுந்தரேசனும் நல்ல புத்திமான் ஆனபடியால் இனி தடுக்க முடியாமல் ஆபத்து வந்துவிட்டது. நாம் இந்த கல்மணமுடைய துஷ்டனிடம் சிக்கிக்கொண்டோம் என்று தெரிந்ததும் தன் மனதை தைரியப்படுத்தி கொண்டு சாந்தத்தோடு தன் அறையை விட்டிறங்கி சார்ஜென்ட் முதலியவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தான். சின்னத்தம்பி அவன் வாசற்படியொன்றை வந்து சந்தித்து அவன் கரத்தை பிடித்து கொண்டு, இப்படி முடிந்ததற்காக நான் மெய்யாகவே மிகவும் விசனப்படுகிறேன். ராத்திரியே நான் போய் யாரையாவது கடன் கேட்கிறேன் என்று கூறினேன் அல்லவா என்றான். சுந்தரேசன், ஆமாம், நீ உன்னால் கூடிய மட்டும் சகாயம் செய்ய முயன்றாய் என்றான். சுந்தரேசன் சார்ஜென்ட்டை நோக்கிய போது அவன் முகத்தில் இனி என் வஞ்சத்தை தீர்த்து கொள்வேன் என்று கூறுவது போன்ற ஒருவித சந்தோஷ பிரகாசம் உண்டாயிருந்ததை கண்டான். சார்ஜென்ட் சுந்தரேசனை நோக்கி, சரி, நட சீக்கிரம், இனி அவகாசமில்லை, வீண் பேச்சுகள் ஒன்றும் வேண்டாம், நட நட என்றான். இப்போது சார்ஜென்ட் தன்னை எங்கு அழைக்கிறான் என்று சுந்தரேசனுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் நேராக இரங்கநாதம் பிரபு ஆகிய நியாயாதிபதியின் மாளிகையை நோக்கி நடந்தான். சார்ஜென்ட் அவன் பின்னால் சென்றான். இவர்கள் தேவசுந்தரியின் வீட்டெதிரே செல்லும் பாதை வழியாகத்தான் போக வேண்டும். அந்த வீட்டின் அருகில் செல்லும் போது சுந்தரேசன் துயரத்தோடு அத்திக்கை நோக்கினான். அதே நிமிடம் வீட்டின் கதவு திறக்கப்பட்டதும் தேவசுந்தரியே வெளியில் வந்தாள். அவள் சுந்தரேசனை கண்டதும் ஆவலோடு ஆலிங்கானம் செய்து கொண்டாள். மறு நிமிடம் அவன் கூட இருக்கும் சார்ஜென்ட்டை கண்டதும், ஐயோ, நீர் ஏன் இன்னும் இந்த ஆள் கூட இருக்கிறீர் என்று திகிலோடு வினவினாள். சுந்தரேசன், நீ பணம் அனுப்பவில்லையே என்றான். அதை கேட்டதும் அவள் ஹோவென்று அலறி, ஐயோ தெய்வமே, ராத்திரி மாதவி கொண்டு வந்து அந்த சின்னத்தம்பி கையில் கொடுத்து விட்டு வந்தாள். சூது செய்ய மாட்டாள். தெய்வமே,
யாரோ வேண்டுமென்றே உம்மை சதி செய்து விட்டார்கள் என்று கண்ணீர் விட்டாள். சுந்தரேசன் மனதில் சின்னத்தம்பி சதி செய்து விட்டான் என்று அப்போது பட்டுவிட்டது. அவன், என் காதலியே, இப்படிப்பட்ட துரோகம் செய்பவர்களை கடவுள் ஒருபோதும் தண்டிக்காமல் விடார். இது சத்தியம் என்றான். சார்ஜன் திடீரென்று தேவசுந்தரின் அழகைக் கண்டு பிரம்மை அடைந்து விட்டதால் சற்று நேரம் மௌனமாக நின்றான். அதன் பிறகு சுந்தரேசனை நோக்கி, போதும் நட, நேரமாகிறது. நீ நடந்து கொண்ட மாதிரிக்கு நான் இவ்வளவு பொறுமை காட்டியதை கூட நீ பெருந்தயவாக மதிக்க வேண்டும் என்றான். அச்சமயம் தேவசுந்தரியின் தந்தை வீட்டிற்குள் இருந்து வெளியில் வந்து சுந்தரேசனோடு தன் புத்திரி பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டதும் மிக்க கோபமடைந்த ஆத்திரத்தோடு, அடே போக்கிரி பயலே என்று கூறிவிட்டு தன் குமாரத்தியை வீட்டிற்குள் இழுத்துச் சென்றான். சுந்தரேசன் அச்சமயம் ஒன்றும் செய்யக்கூடாதவனாக பல்லை கடித்து கொண்டு மௌனமாக சார்ஜென்ட்டோடு நடந்தான். இருவரும் நியாயாதிபதியின் மாளிகைக்கு சென்றதும் நியாயாதிபதி சுந்தரேசனிடம் பிராமணிக்க வாக்குமூலம் வாங்கி கொண்டு இவன் சைன்யத்தில் சேர்ந்து விட்டதாக எழுதப்பட்ட பத்திரத்தில் கையொப்பம் வாங்கி கொண்டார். சுந்தரேசன் இனி மீள வழியில்லாதபடி சிக்கிக் கொண்டான். இவன் எண்ணம் முழுவதும் சின்னத்தம்பியால் நடந்த பெரிய படு மோசத்தை பற்றியே சிந்தித்து துக்கித்து கொண்டிருந்ததால் நடக்கிற சங்கதிகள் யாவும் இவனுக்கு கனவு போலவே இருந்தது. எல்லாம் முடிந்த பிறகு சுந்தரேசனும் சார்ஜென்ட்டும் மாளிகையை விட்டு வெளிப்படும்போது வெளிக்கூடத்தில் ரங்கநாதம் பிரபுவின் தங்கையாகிய மரகதம்பாள் சுந்தரேசனை கண்டதும் சற்றென்று நின்று அவனை ஒரு மாதிரியாக உற்று பார்த்துவிட்டு சற்றென்று திரும்பி போய்விட்டாள். அவளுடைய பார்வை சுந்தரேசன் உள்ளத்தில் ஊடுருவி சென்றது. அதில் எவ்வளவோ அர்த்தம் இருப்பதாக மட்டும் அவன் புத்தியில் பட்டதே அன்றி அதன் கருத்து இன்னதென்று அவனுக்கு புலப்படவில்லை. அந்த பார்வையில் இரக்கமும் கோபமும் துயரமும் அடங்கியிருப்பதாக மட்டும் தெரிந்தது. அதன் பிறகு நெடுநாள் வரையில் அக்காட்சி அவன் மனதை வாதித்து கொண்டே இருந்தது. ஆனால் அம்மாது தன்னை பற்றி துயரப்படவாவது சிந்தனை செய்யவாவது இரக்கம் பாராட்டவாவது எல்லளவும் காரணமேனும் இருக்கிறதாக நினைக்க ஆதாரமில்லை. ஆயினும் இதில் என்னமோ பெரிய மர்மம் இருக்கிறது, அது நமக்கு புலப்படவில்லை என்று அவன் புத்தியில் பட்டது. சார்ஜென்ட் அதையெல்லாம் கவனிக்கவில்லை. இருவரும் கிராமத்திற்கு திரும்பி செல்லும்போது தேவசுந்தரியின் வீட்டெதிரில் சென்றதும் சுந்தரேசன் ஆவலோடு நோக்கினான். அச்சமயம் கீழ் அறைகளில் ஒன்றிலிருந்து ஒரு சாளரத்தின் கண்ணாடி கதவு படீரென்று உடைந்த சத்தம் கேட்டது. சுந்தரேசன் அத்திக்கை நோக்கிய போது தேவசுந்தரி அறைக்குள் இருந்து கொண்டு தன் கரத்தில் இருந்த சிறு குட்டையை விசிறி சமிக்கை செய்தாள். சுந்தரேசனும் தன் குட்டையை விசிறி சமிக்கை காட்டினான். இது நீ போய் வா வென்று நமது காதலி காட்டிய சமிக்கை. ஆனால் அச்சமிக்கையில் நம்பிக்கையும் தைரியமும் தேறுதலும் இருக்கின்றன. நமது காதலியை அவன் தந்தை அவ்வரையில் சிறை வைத்திருக்கிறான் என்று அவன் புத்தியில் தோன்றியது. இருவரும் அதை விட்டு கிராமத்திற்கு போகும் வழியில் சார்ஜன் சுந்தரேசனை நோக்கி, அடே, கை கெட்டியது வாய் கெட்டாமல் போய்விடக்கூடும். ஆகையால் எல்லாம் பூரணமாக நிறைவேறட்டும் என்று இதுவரையில் பேசாமல் இருந்தேன். இப்போது நீ சரியாக என் கையில் சிக்கிக்கொண்டாய். நீ செய்த படு மோசத்திற்கெல்லாம் இனி சரியாக வஞ்சம் தீர்த்துக்கொள்வேன். நீ எப்போதுமே உருப்பட போவதில்லை. நீ சாதாரண போர் வீரன். அந்தஸ்திற்கு மேல் என்றுமே நான் ஏறவிடப் போவதே இல்லை. என்ன சாமர்த்தியம் வேண்டுமாயினும் செய்து பாரப்பா. சைனியத்தில் சேர்ந்தது போதும் போதும் என்று நீ கதறும்படி செய்யாவிட்டால் நான் ஒரு சார்ஜென்ட்டா என்று பார் என்று இவ்வாறு வாயில் வந்தபடியெல்லாம் பயமுறுத்தி கொண்டே சென்றான். சுந்தரேசன் தன் காதலை விட்டு பிரியும்படி நேரிட்டதை பற்றியும் தனக்கு நடந்த படுமோசத்தை பற்றியும் சிந்தித்து மனம் குன்றி அதே வேதனையில் இருந்ததால் சார்ஜென்ட் கூறிய வார்த்தைகளை அவன் சற்றேனும் லட்சியம் செய்யவே இல்லை. கிராமத்திற்கு சென்றதும் சின்னத்தம்பியை கண்டு அவன் செய்த மோசத்தை பற்றி தூஷிக்க வேண்டுமென்று சற்று ஆவலுடையவனாகவே இருந்தான். ஆனால் சார்ஜென்ட் அவன் இருப்பிடத்திற்கு போக விடாமல் நேராக ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான். புதிதாக சைனியத்தில் சேர்க்கப்பட்ட மற்ற பேர் மட்டும் ஊருக்குள் சென்று தங்கள் சிநேகிதரையும் சுற்றத்தார் முதலியவர்களையும் கண்டு பேசி அவர்களிடம் சந்தோஷமாக விடைபெற்று கொண்டு வரும்படி அனுப்பப்பட்டார்கள். அன்று மாலை சார்ஜென்ட் அவன் இருந்த அறைக்கு வந்து அவனிடம் சில மூட்டைகளை போட்டு, இந்தா சின்னத்தம்பியிடம் இருந்த உன் சாமான்கள், இந்தா அவன் உன்னிடம் நேற்றிரவு கொடுக்க மறந்துவிட்ட சிறு சிப்பம் என்று தேவசுந்தரி கொடுத்தனுப்பிய பணம் அடங்கிய சிப்பத்தையும் அவன் எதிரில் எறிந்துவிட்டு கதவை மூடிக்கொண்டு போய்விட்டான். சுந்தரேசன் அச்சிறு சிப்பத்தை மிக்க ஆவலோடு எடுத்து அவிழ்த்து பார்த்தான். அதில் இருக்கும் பணத்தை பற்றி இப்போது அவனுக்கு பூரண வெறுப்பே அன்றி வேறில்லை. ஆனால் தேவசுந்தரியின் கரத்தால் தனக்கு எழுதப்பட்ட ஒரு சிறு கடிதமாகிலும் அதில் இருக்கும். அவளுடைய ஞாபகார்த்தமாக அதையேனும் நாம் வைத்து கொண்டிருக்கலாம் என்ற எண்ணத்தினால் அதை ஆவலோடு பிரித்து பார்த்தான். அதில் அவன் நினைத்தபடி பணத்தோடு ஒரு கடிதமும் இருந்தது. அக்கடிதத்தில் அடியில் கண்டபடி எழுதப்பட்டிருந்தது. என் அன்பான காதலருக்கு எழுதி கொண்டது. என் தந்தை என்னை சிறை வைப்பது போல வைத்திருப்பதால் நான் நேரில் வந்து தங்களை சந்திக்க முடியவில்லை. மாதவியிடம் என் அந்தரங்கம் அனைத்தும் கூறி அவளிடம் இதை கொடுத்து நாம் சந்திக்க ஏற்பாடு செய்திருந்த இடத்திற்கு அனுப்புகிறேன். அவள் தங்களுக்காக அங்கே வந்து 1/2 மணி நேரம் காத்திருப்பாள். தாங்கள் வராவிட்டால் உடனே தாங்கள் வசிக்கும் சின்னத்தம்பியின் வீட்டிற்கு வந்து அவனிடம் இதை கொடுத்து தங்களிடம் கொடுக்கும்படி கூறியுள்ளேன்.
தாங்கள் உடனே சார்ஜென்ட்டிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அந்த ஒப்பந்தத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். எப்படியும் நாளை காலை 9 மணிக்கு தாங்கள் அடிமையாக இராமல் சுயதீனம் அடைந்திருப்பீர்கள் என்று நான் மிக்க சந்தோஷமாக இருக்கிறேன். எப்படியாவது நாளை மாலை நான் தங்களை வந்து சந்திப்பேன். அதன் பிறகு நாம் பிரிவதே இல்லை. அப்புறம் எப்பொழுதும் நமக்கு சந்தோஷமே. தங்கள் அன்புள்ள தேவசுந்தரி. திங்கள் மாலை 6 மணி. இக்கடிதத்தை கண்டதும் சுந்தரேசன் கண்களில் நீர் தாரை தாரையாக வடிந்தது. அவன் மனதில் உண்டான துயரத்தை விவரித்து கூற நமக்கு மனம் வரவில்லை. இந்த இக்கட்டத்திலிருந்து தப்பித்து கொண்டு இருவரும் மனம் புரிந்து அந்நிய நாட்டிற்கு சென்று நிம்மதியாக வசிக்க எண்ணம் கொண்டிருந்தார்கள். அதற்கு வேண்டிய உபகரணம் அனைத்தும் கையிலிருந்தும் கடைசியில் யாவும் நயவஞ்சகனும் சிநேக துரோகியுமான ஒரு சண்டாளனுடைய துரோகத்தால் அடியோடு கெட்டு இருவருக்கும் மீளா துயரமாக முடிந்ததென்றால் அவன் மனதில் உண்டான வியாகுலம் எவ்வாறு இருக்கும்? அச்சமயம் ஒருவன் அறைக்குள் வந்து மேஜை மேல் இவனுக்கு உணவு படைத்தான். வந்தவன் யாரென்றும் வைக்கப்பட்டது என்னவென்றும் கூட அவன் கவனிக்கவில்லை. சாப்பாட்டில் அவன் கை வைக்கவே இல்லை. அவன் மனமோ மரம் போல இருந்தது. சற்று நேரத்திற்குள் ஒருவன் வந்து பிரயாணத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று கூறினான். சுந்தரேசன் துரிதமாக ஒரு கடிதம் எழுதி அதையும் தனக்கு தேவசுந்தரி அனுப்பிய பணத்தையும் ஹோட்டல் வேலைக்காரன் ஒருவரிடம் கொடுத்து சமயம் பார்த்து இவைகளை ரகசியமாக தேவசுந்தரியிடம் கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டான். அந்த வேலைக்காரனை இவன் நன்கு அறிவானாதலால் அவன் அவைகளை எப்படியும் பத்திரமாக கொண்டு போய் கொடுப்பான் என்று சுந்தரேசனுக்கு பூரண நம்பிக்கை உண்டு. சற்று நேரத்திற்குள் ஹோட்டலின் எதிரில் ஒரு வண்டி வந்து நின்றது. உடனே சுந்தரேசனும் புதிதாக சேர்ந்த மற்ற அறுவரும் சார்ஜென்ட்டும் அதில் ஏறிக்கொண்டார்கள். சைனியத்தில் சேர்ந்து கொண்டு செல்லும் வாலிபரின் சுற்றத்தார் முதலியவர்கள் கூட்டமாக அங்கு நின்று கொண்டு கண்ணீர் விட்டுக்கொண்டே அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார்கள். உடனே வண்டி கிராமத்தை விட்டு புறப்பட்டது. சுந்தரேசன் இடி விழுந்த நாகம் போல வண்டியின் ஒரு மூலையில் சாய்ந்து விட்டான். சார்ஜென்ட் இருக்கும் பட்டாளம் ஆலம்பட்டிக்கு 30 மைல் தூரத்திலுள்ள கஞ்சனூர் என்ற நகரத்தில் இருக்கிறது. ஆகையால் அவர்கள் அன்று இரவு அங்கு போய் சேர்ந்தார்கள். அன்றைய தினமே வேறு இடங்களிலிருந்து புதிதாக சைனியத்தில் சேர்ந்தவர்கள் சிலர் அங்கு வந்திருந்தார்கள். இவர்கள் அனைவருக்கும் ஒரு அறை விடப்பட்டது. மறுநாள் காலை புதிதாக கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாம் சைனியத்தின் சேனாதிபதியிடம் கொண்டு போகப்பட்டார்கள். அவர் ஒவ்வொருவராக அவர்களை பார்வையிட்டு அங்கீகாரம் செய்த பின் டாக்டரிடம் கொண்டு போகப்பட்டார்கள். டாக்டர் ஒவ்வொருவராக சோதனை செய்து முடித்த பின்பே யாவரும் காயமாக சைனியத்தில் சேர்க்கப்பட்டார்கள். நமது சுந்தரேசனுடைய உருவத்தை கண்டதும் சேனாதிபதி சந்தோஷத்தோடு அவனை அங்கீகாரம் செய்து கொண்டார். 2 நாட்கள் கழித்து சுந்தரேசன் சேர்ந்த அந்த பட்டாளத்தின் பகுதி கஞ்சனூரிலிருந்து தவளைபுரிக்கு மாற்றப்பட்டது. தவளைபுரி ஆலம்பட்டியிலிருந்து நெடுந்தூரத்தில் இருப்பதால் சுந்தரேசன் தன் காதலை விட்டு பிரிந்ததோடு நெடுந்தூரம் போய்விட நேரிட்டது. தேவசுந்தரி தனக்கும் தன் காதலனுக்கும் நேரிட்ட துன்பத்தை சகிக்க முடியாது மனமுடைந்து மிக்க வேதனை அடைந்தாள். தாங்கள் எவ்வளவோ சந்தோஷமாக செய்த ஏற்பாடுகள் அனைத்தும் அடியோடு பறந்து போய்விட்டன. தன் காதலன் மனதிற்கு பிரியமில்லாத தொழிலில் சிக்கிக்கொண்டு விலங்கு பூட்டப்பட்ட அடிமை போல கொண்டு போகப்பட்டிருக்கிறான். இனி எந்த காலத்தில் ஒருவரையொருவர் காண முடியுமோ, ஒருவர் முகத்தில் ஒருவர் விழிப்பதற்கு இல்லாமலே போய்விடுமோ தெரியாது. இதையெல்லாம் சிந்தித்து மிக்க துயரமடைந்தாள். ஆனாலும் சுபாவமாக தைரியமுடையவளாதலால் நாம் இப்போது அதையப்பட்டால் மோசமாக முடியும். நமது காதலருக்காக நாம் தைரியத்தோடும் யோசனையோடும் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாம் நமது காதலரிடம் போய் சேரவே மாட்டோம். அப்படி சேராவிட்டால் அவர் துயரம் சற்றும் மாறாமல் அதே வியாதியாக இருந்து அவர் இறந்து விடுவார். நாம் அவர் அருகிலிருந்து அவருக்கு தேறுதல் கூறிக்கொண்டிருந்தால் பரஸ்பர அன்பால் இருவரும் சற்று தேறுதல் அடைவோம் என்று தீர்மானம் செய்து கொண்டாள். ஹோட்டல் வேலைக்காரன் சுந்தரேசன் கொடுத்த கடிதத்தை கொண்டு போய் மாதவியிடம் கொடுத்தான். அதை கண்ட தேவசுந்தரியின் காதல் பின்னும் உறுதிப்பட்டது. அவள் கொண்ட தீர்மானமும் திடப்படுத்தப்பட்டது. புதிதாக சைனியத்தில் சேர்ந்த சுந்தரேசனும் மற்றவர்களும் ஆலம்பட்டியை விட்டு போய் 1 மாத காலமாயிற்று. ஆகவே சுந்தரேசன் இல்லாதபடியால் நமது மகளின் மனம் சாந்தமடைந்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டு தேவராஜ பிள்ளை தன் மகளின் மேல் வைத்த காவலை வர வர குறைக்கலானான். அவள் முன்போல தனியே வெளியில் உலவ ஆரம்பித்தாள். அவள் அடிக்கடி தானும் தன் காதலனும் அடவியில் சந்தித்து கொண்டிருந்த மரத்தினடியில் சென்று உட்கார்ந்து நெடுநேரம் அங்கேயே சிந்தித்து கொண்டிருப்பாள். சில சமயங்களில் தானும் தன் காதலனும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தவைகளை நினைத்து மனம் தாழாமல் கண்ணீர் விடுவாள். கடைசியில் கடவுள் எப்படியும் நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழும்படி செய்வார். எப்போது முதலில் இப்படி துன்பத்தை அனுபவிக்கிறோமோ இவ்வளவும் பின்னால் சுகத்தை அனுபவிக்க நேரிடும் என்று நம்பிக்கையுடையவளாக இருந்தாள். எவ்வளவாயினும் நமது துயரத்தை சற்றும் வெளியிடாமல் அடக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டாள். நாளுக்கு நாள் அவள் மனம் சாந்தமும் தைரியமும் அடைந்ததால் இனி முன்னுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி சிந்திக்கலானாள். இந்த 1 மாதமாக அவள் தந்தை அவளிடம் முன் கூறிய ஏற்பாட்டை பற்றி பேசவே இல்லை.
ஆனால் அவன் அந்த எண்ணத்தை விட்டு விடுவதாக நினைக்கக்கூடாது. அவன் தந்திரத்தோடு தன் குமாரத்தியின் மனம் சாந்தத்தை அடையட்டும், அவள் பழைய காதலை இனி கிட்டாதென்று மறந்துவிட ஆரம்பிக்கட்டும் என்று சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அதோடு அவளை அன்பாக நடத்தி தட்டி கொடுக்க ஆரம்பித்தான். அவள் எப்போதும் போல தன் தந்தையை பக்தியோடும் விசுவாசத்தோடுமே நடத்தி வந்தாள். ஆனால் அவள் மனதில் மட்டும் தன் தந்தை விஷயத்தில் முன்பிருந்த உள்ளன்பும் நம்பிக்கையும் இல்லை. மேலுக்கு மட்டும் மரியாதையாகவே நடந்து வந்தாள். மேற்கண்டபடி 1 மாதம் கழிந்த பிறகு ஒரு நாள் காலை தேவராஜ பிள்ளை புலங்களின் வழியாக சென்று கொண்டிருக்கையில் தன் எஜமானன் புத்திரனான ஜெகநாதன் 2 வேட்டை நாய்களோடு தன் எதிரில் வருவதை கண்டான். இப்படிப்பட்ட சமயம்தான் வேண்டுமென்று அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். ஆகவே அவனை கண்டதும் வழக்கம் போல வந்தனம் அளித்துவிட்டு சாதாரண க்ஷேம சங்கதிகளை விசாரித்த பின் சம்பாஷிக்க ஆரம்பித்தான். தாங்கள் சைனியத்தில் சேர தீர்மானித்து விட்டீர்கள் போலிருக்கிறதே எனக் கேட்டான். ஜெகநாதன், ஆம், என் தந்தை அதற்கு வேண்டிய பணத்தை கட்டிவிட்டார். 2 வாரத்தில் சைனியத்தில் ஒரு உத்தியோகஸ்தர் வேலை கிடைத்துவிடும். தேவராஜ பிள்ளை, அதற்கும் தங்களுக்கு வயது வருவதற்கும் சரியாக விடுமல்லவா? ஆமாம், அன்றைக்கு எல்லா குடிகளுக்கும் பெரிய விருந்து வைக்கப் போவதாக என் தந்தை கூறினார். விருந்து, நடனம் இதெல்லாம். ஆனால் நான் அதெல்லாம் வேண்டாம் என்று கூறிவிட்டேன். அதெல்லாம் வீண் வேலை. தேவராஜ், ஆம், அதுதான் சரி, அதே சரி. ஜெகநாதன், தடை என்ன? என் தாயாருக்கும் பிரியமில்லை. தேவராஜ், எந்த சைனியத்தில் சேரப்போகிறீர்கள்? ஜெகநாதன், அது உத்தரவு வந்த பிறகுதான் தெரியும். ஆனால் காலாட்படை, அதுவும் கொஞ்ச காலத்திற்கு வெளிநாட்டிற்கு செல்லாத பட்டாளம். தேவராஜ், ஆஹா, அந்த சைனிய உடுப்பை அணிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் அழகாக இருப்பீர்கள். உம்மை பார்க்கும் எந்த கன்னிகையும் ஆசைப்படுவாள். ஜெகநாதன், அப்படியா நினைக்கிறாய்? வெயில் அதிகம், தாகமாக இருக்கிறது. தேவராஜ், என் வீட்டில் மிகவும் நேர்த்தியான ஒரு வித பானம் இருக்கிறது. தயவு செய்து என் வீட்டிற்கு வாருங்கள். ஜெகநாதன் மறுத்துவிட இருந்தான். ஆனால் தேவராஜ பிள்ளைக்கு ஒரு பெண் இருக்கிறதல்லவா என்று நினைத்து கொண்டதும் அப்படியே வருகிறேன் என்று அருகில் இருக்கும் அவன் வீட்டிற்குள் சென்றான். அச்சமயம் தேவசுந்தரி கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ தையல் வேலை செய்து கொண்டிருந்தாள். தன் தந்தையோடு கூட வந்த ஜெகநாதனை கண்டதும் அவள் மனதிற்கு வெறுப்பும் கோபமும் உண்டாகிவிட்டது. அவள் சட்டென்று எழுந்து தன் அறைக்கு செல்ல நினைத்தாள். அச்சமயம் அவள் தந்தை, குழந்தாய், நீ இதை விட்டு போய்விட வேண்டாம். அதற்கு மாறாக நீ இப்போது இங்கேயே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனெனில் நமது எஜமானருடைய குமாரர் தாகத்திற்காக வந்திருக்கிறார். நீ கூட இருந்து அவருக்கு உபசாரம் செய்ய வேண்டும் என்றான். அப்போது ஜெகநாதன் தேவசுந்தரி கண்டதும் தான் அவளை சிறு வயதில் கண்டவனாதலால் இப்போது அவள் மிக்க வனப்புடையவளாகவும் அவனுக்கு புலப்பட்டாள். அவன் அவளை நோக்கி, அழகிய கன்னிகையே, நான் வந்ததால் உனக்கு இடையூறுண்டாகிவிட்டதென்று அஞ்சுகிறேன். நீ இதை விட்டு போவதானால் நான் அப்படித்தான் நினைப்பேன். அப்படி இருந்தால் நான் இதோ போய்விடுகிறேன் என்றான். தேவசுந்தரிக்கு தன் தந்தை அவனை வேண்டுமென்று இங்கு அழைத்து வந்தார் என்று மனதில் பட்ட போதிலும் இச்சமயம் தான் தன் தந்தைக்காக அங்கே இருக்க வேண்டியதே நியாயம் என்று நினைத்தாள். அவள் தந்தை அவளை அங்கே விட்டுவிட்டு ஜெகநாதனுக்கு வேண்டிய பானம் கொண்டு வருவதற்காக கூடத்தை விட்டு சென்றான். ஜெகநாதன் அக்கன்னிகையை கண்டதும் மிக்க அதிசயமடைந்து அவள் வனப்பை உற்று நோக்கி, நான் சிறுவனாக இருக்கையில் இங்கே வந்து உன்னை கண்டு பேசியிருக்கிறேன். இந்த இடம் முன்னால் இவ்வளவு சுத்தமாகவும் அலங்காரமாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கவே இல்லை. இப்போது வந்து பார்த்த வரையில் இனி நான் இங்கே இருந்து போவதற்குள் ஒவ்வொரு சமயம் வந்து உன் க்ஷேமத்தை விசாரித்து விட்டு போவேன் என்றாள். தேவசுந்தரி, நீர் ஊரை விட்டு போகவா போகிறீர்கள்? ஜெகநாதன், ஆம், சீக்கிரத்தில் நான் சைனியத்தில் சேரப்போகிறேன் என்றான். இதை கேட்டதும் தேவசுந்தரியின் முகம் வாட்டமடைந்து அவள் மனதில் வியாகுலம் உண்டாகிவிட்டது. சைனியம் என்ற வார்த்தை கேட்டதும் அவளுக்கு தன் காதலன் நினைப்பு வந்துவிட்டது. ஜெகநாதன் மறுபடியும் பேசத் தொடங்கி, ஆம், போகவே இருக்கிறேன். நாட்டுப்புறமாக இந்த இடத்தில் இருப்பதால் காலம் கழிவது கஷ்டமாக தெரிகிறது. ஆனால் உன்னிடம் கொஞ்சம் பழக்கம் உண்டாகியிருந்தால் இப்படி ஊரை விட்டு போக பிரியப்பட்டிருக்கவே மாட்டேன் என்று நினைக்கிறேன் என்றான். அதை கேட்டதும் அக்கன்னிகைக்கு கோபம் உண்டாயிற்று. அவள் முகக்குறியால் ஜெகநாதன் அதை அறிந்து கொண்டான். அவன் அவளை நோக்கி, ஏன் தேவசுந்தரி, உனக்கு கோபம் உண்டானதாக தெரிகிறது? நான் உனக்கு கோபம் ஊட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எதுவும் கூறவில்லையே. ஏன், நாம் சிறுவர்களாக இருக்கையில் இருவரும் எவ்வளவோ சிநேகமாக இருந்தோமே என்றான். தேவசுந்தரி கடுகடுத்த முகத்தோடு, நாம் இன்னும் சிறுவர்கள் அல்ல என்றாள். ஜெகநாதன், எப்படியாயினும் நாம் ஆதி முதல் அறிமுகமானவர்கள். நான் கூறும் புகழ்ச்சி வார்த்தைகளுக்கு நீ கோபித்து கொள்ள வேண்டிய காரணமில்லையே என்றான். தேவசுந்தரி, எனக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளில் பிரியமாவது நம்பிக்கையாவது சற்றும் கிடையாது. ஜெகநாதனுக்கு கோபம் வந்த போதிலும் அவன் காரிய சித்தியை அனுசரித்து பொறுத்து கொண்டிருந்தான். அவன் எழுந்து, நீ உழவுவதற்கு விசேஷமாக வெளியில் செல்வதை காணோம். இப்போது காற்று உல்லாசமாக இருக்கிறது. நீ வருவதானால் நான் உன் கூட வருகிறேன். ஆனால் என் மாளிகையில் உள்ளவர்களுக்கு அச்சங்கதி தெரிய வேண்டாம் என்றான்.
இதை கேட்டதும் தேவசுந்தரி முகம் சிவந்து, உம்மை பற்றி நான் மிக்க வியப்படுகிறேன். விடு ஐயா என் கையை என்று தன் கரத்தை பிடுங்கிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியில் துரிதமாக சென்றாள். வழியில் தாழ்வாரத்தில் அவள் தந்தை அவளைக் கண்டு, என்ன சங்கதி என்றான். தேவசுந்தரி, நீர் மறுபடியும் இந்த வாலிபனை இங்கு அழைத்து வந்தால் நான் பேசாமல் என் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொள்வேன். இது சத்தியம் என கூறினாள். தந்தை கோபத்தோடு, என்ன உன் அதிக பிரசங்கித்தனம்? ஆகட்டும், காட்டுகிறேன். தேவசுந்தரி ஒன்றும் கூறாமல் தன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டு துயரத்தை அடக்க முடியாமல் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். தேவராஜ பிள்ளை ஜெகநாதனிடம் சென்று, தேவசுந்தரி போய்விட்டால் போலிருக்கிறது என்றான். ஜெகநாதன், உண்மையை கூறுகிறேன். நான் முகஸ்துதியாக கூறிய 2 வார்த்தைகளுக்காக என் மேல் கோபித்து கொண்டு போய்விட்டாள். ஆனால் நான் உண்மையில் வேண்டுமென்று ஒன்றுமே கூறவில்லை என்றான். தேவராஜு, சந்தேகம் என்ன? வாலிபர்கள் அப்படி கூறுவது சுபாவமே. மேலும் நீங்கள் ஆதி முதல் அறிமுகமாக இருப்பவர்தானே. ஜெகநாதன், தேவசுந்தரின் தந்தை தன்மேல் கோபிக்காமல் தன் அபிப்பிராயத்திற்கு அனுகூலமாகவே பேசுவதற்காக மிக்க சந்தோஷமடைந்து, நான் அதே சங்கதி தேவசுந்தரியிடம் கூறினேன். என் நடத்தையை ஒரு குற்றமாக மதிக்க மாட்டாள் என்று நம்புகிறேன் என்றான். தேவராஜு, சேச்ச, அவள் முட்டாள். நீ கூறியதை அவள் ஒரு கௌரவமாக நினைத்து சந்தோஷமடைய வேண்டும். ஆனால் அவள் வெட்கத்தாலேயே அப்படி செய்தவள். மேலும் அவளை விட ஓர் உயர் பதவியில் உள்ள உம்மை போன்ற ஒருவர் தன்னை மனம் புரிவார்கள் என்று அவள் நினைக்க இடமில்லை. அதனால் அப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைகளுக்கும் இடந்தரலாகாதென்று அவள் எண்ணிக்கொண்டிருப்பாள். ஆனால் நீர் அப்படி செய்பவர் அல்ல என்பது அவளுக்கு தெரியாது. இந்த சாராயம் எப்படி இருக்கிறது? தேவராஜு, பேஷ், மிக்க நேர்த்தியாக இருக்கிறது என்று ஜெகநாதன் தேவராஜுவிடம் கூறினான். தேவராஜு, இந்தாரும் இன்னொரு கிண்ணம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஒரு சங்கதி சிநேகபாவமாக கூறுகிறேன். அதாவது, தேவசுந்தரி நாட்டிலுள்ள மற்ற கன்னிகைகள் போலல்ல. ஏனெனில் அவள் தாய் மேல் அந்தஸ்தில் பிறந்தவள், நன்றாக வாசித்தவளாகையால் அவள் தன் புத்திரியை தன்னைப் போலவே வளர்த்தாள். என் புத்திரியின் நடை, உடை, பாவனை முழுதும் ஒரு சீமாட்டியின் புதல்வி போலத்தான் இருக்கும். ஆகையால் நான் அவளை மேல் அந்தஸ்தை சேர்ந்த பிள்ளைக்கே கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். உமது யோசனை எப்படிப்படுகிறது? என் எண்ணம் பேராசைக்காரன் என்ற எண்ணம் போல உங்களுக்கு தோன்றுகிறதா என கேட்டான். ஜெகநாதன், நீ கூறுவது உண்மையே. உன் குமாரத்தி உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவனுக்கு தகுந்த மனைவியே. ஒன்று கேட்கிறேன், அந்த துஷ்ட பயல் சுந்தரேசன் இருந்தானே, அவனுக்கும் தேவசுந்தரிக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாதே. தேவராஜ், சேச்ச, அது வெறும் பொய். என் குமாரத்திக்கு அவள் பெயரை கேட்டாலும் வெறுப்பே. ஜெகநாதன், ஏன் கேட்கிறேன் என்றால், அவனும் சார்ஜென்ட்டும் எங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கையில் உன் வீட்டெதிரில் வரும்போது உன் குமாரத்தி ஆத்திரத்தோடு வந்து ஏதோ தடை செய்ததாக கேள்விப்பட்டேன். தேவராஜு, அந்த பிரஸ்தாபம் உண்டான காரணம் என்னவெனில், என் புத்திரியின் தோழியாக மாதவி அந்த பயல் மேல் காதல் கொண்டு அப்படி செய்தாள். ஜெகநாதன், அப்படியானால் சந்தோஷமே. அந்த பயல் ஒழிந்தது ஒரு சனி தொலைந்தது போலல்லவா? தேவராஜு, ஆமாம், பெரிய சனி தொலைந்தது போலவே. அவன் எந்நேரமும் ஹோட்டலில் உள்ள சாராய கடையில்தான் இருப்பான். ஜெகநாதன், நான் அப்படித்தான் இருக்க வேண்டுமென்று நினைத்தேன். சுத்த போக்கிரி பயல் என்றான். தேவராஜு, அதோடு கன்னிகைகள் பின்னால் நாய் போல திரிபவன். ஆனால் தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கும் கன்னிகைகளிடம்தான் அவன் மாயம் செல்லும். திருஷ்டாந்தமாக நமது தேவசுந்தரி போன்றவளிடம் அவன் எதிரில் நிற்கவும் முடியுமா என்றான். ஜெகநாதன், மேல் அந்தஸ்திலுள்ள பெரிய மனிதர்களுடைய புத்திரர்கள் வாலிப காலத்தில் சில கன்னிகைகளோடு அப்படி வேடிக்கை செய்ய தகுமே என்றாலும் இப்படிப்பட்ட பயலுக்கு அது தகுமா என்றான். தேவராஜு, ஒரு காலம் இல்லை. மேல் அந்தஸ்தில் இருக்கும் வாலிபர் கூட என் புத்திரி போன்ற நாணயமான கன்னிகைகளிடம் அப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். இப்போது தங்களைப் போன்ற பெரிய மனிதர் நமது தேவசுந்தரியிடம் அகௌரவமான காதல் கொள்வார்களா? கல்யாணம் செய்து கொள்ள பிரியம் இருந்தால்தான் தங்கள் காதலை வெளியிட முயல்வார்கள். ஜெகநாதன், ஆம், தடை என்ன? ஒரு காலம் அப்படி செய்யவே மாட்டார்கள் என்றான். இதற்குள் தேவராஜு வேண்டி வேண்டி உபசரித்து கொடுத்த சாராய வெறி அவன் மண்டைக்கு ஏறியது. அதனால் தைரியமாக துணிந்து பேச ஆரம்பித்தான். அச்சமயம் தேவராஜு, நான் கூறியபடி என் குமாரத்தியை மேல் அந்தஸ்தில் இருக்கும் புருஷனுக்கு கொடுக்க வேண்டுமென்று நான் எண்ணம் கொண்டிருப்பது தகுதியானது தானே? ஜெகநாதன், ஆஹா, சந்தேகம் என்ன? நமது தேவசுந்தரி இவ்வளவு அழகும் நாகரிகமுடையவள் என்றும் நான் இதுவரை நினைக்கவே இல்லை. நான் சர்வகலாசாலையிலிருந்து திரும்பி வந்த பின் தங்கள் குமாரத்தியை நன்றாக பார்த்ததே இல்லை. இன்றே கண்டு பேச நேரிட்டது என்றான்.